சர்க்கரையில் அக்கறை இல்லா விரதம் அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அதில் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு வடிவத்தில் வந்து சேர்ந்துருக்கும். அதை எப்படியாவது சரியாகி நம்ம சந்தோஷமாக வாழ மாட்டோமா அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். வாசுகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். அப்படி இருக்கும்போது எளிமையாக 21 நாள் மட்டும் நீங்கள் உங்கள் உணவில் சர்க்கரையை தவிர்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நிறைவேறிடுங்க. இது சாய்பாபாவுக்கான விரதம். இதை எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, வியாழக்கிழமையில் இதை தொடங்கணும். ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு ஒரு ஸ்பூன் அல்லாட்டி 2 ஸ்பூன் சர்க்கரையை ஒரு டப்பாவில் போட்டு சாய்பாபா முன்னாடி நம்ம பூஜை அறையில் வச்சிடணும். இன்னையிலேருந்து 21 நாள் நான் சர்க்கரை எந்த விதத்துலேயும் என் உணவில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் மட்டும் எடுத்துக்கங்க. இது ஒரு விதத்தில் விரதம்னு எடுத்துக்கிட்டால் கூட நம்ம வேண்டுதல் நிறைவேறணும்னு நினச்சா கூட இன்னொரு விதத்தில் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சாதாரணமாக ஸ்வீட் நல்லா ஆசையாக சாப்பிட்றவங்க கூட இந்த விரதம் இருக்க நாளில் ஸ்வீட்டே நமக்கு தேடாதுங்க. இது என்னோடய அனுபவபூர்வமான உண்மை. ஸ்வீட்டு அப்படின்னா ஸ்வீட் ஃபார்மில் இருக்கிற எதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு மட்டும் கிடையாது. ஒரு ஸ்வீட் ப்ரெட்டு சாப்பிடக்கூடாது, பிஸ்கட் சாப்பிடக்கூடாது, அதே போல் தேன் சாப்பிடக்கூடாது. எந்த விதத்துலேயும் பால்லையோ காஃபி டீலேயோ சுகர் போடக்கூடாது. இப்படி தான் சாப்பிடணும். வேணும்னா ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சாப்பிட்லாம். இதை ஒரு வியாழக்கிழமை தொடங்குனீங்கன்னா 21வது நாள் புதன்கிழமையில் முடியும். அந்த புதன்கிழமை வரைக்கும் நீங்கள் ஸ்வீட்டை எந்த ஃபார்ம்லேயும் சாப்பிடக்கூடாதுங்க. இதை மட்டும் செஞ்சிட்டிங்க, சூப்பராக உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடும். இந்த விரதம் இருக்கும்போது நீங்கள் பட்னி இருந்து விரதம் இருக்கணும்னோ நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. கஷ்டமே இல்லாமல் எளிமையான முறையில் இந்த விரதத்தை இருந்துடலாம். நீங்கள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. முடிஞ்சால் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வீட்டிலையே சாய்பாபாவை நினச்சி இந்த விரதத்தை இருங்க. உங்கள் வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறிடும். சர்க்கரையில் அக்கறை இல்லா இந்த ஒரு விரதம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேண்டுதலை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுத்துரும். நம்மளுடைய விரதம் புதன்கிழமையோட 21 நாள் முடியும். அடுத்த நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த டப்பாவில் நம்ம போட்டு வச்ச சர்க்கரையை எடுத்து நம்ம பால்லையும் காஃபி டீலையும் கலந்து குடிச்சிக்கலாம். இன்னும் இதுபோல் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாசுகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.